இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி அப்பா. டேய், என்னடா ஆச்சு? என்னதாண்டா நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியலப்பா. அப்பா, நான் எந்த தப்பு பண்ணலப்பா. சரி, உன்னை வெளியில எடுத்துடலான்னு தான் இங்க வந்தோம். முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு எங்க கிட்ட சொல்லு. பூமி, நான் நட்சத்திரா கூட நெருக்கமானுங்கிறதுக்காக தான் லில்லி கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அவளும் என் கூட ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணா. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன உடனே ஒட்டு மொத்தமா அவளோட பிஹேவியரே மாறிடுச்சு. அவளே என் மேல வந்து விழுந்தா. அவளே தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு அப்படியே ஹெல்ப் ஹெல்ப்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் இந்த சூர்யா வந்தான். நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டான். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. சரி, இது எல்லாமே அந்த அபூர்வாவோட பிளான் தான். பூமி, இவன் அபூர்வா மருமக. இவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ண வைக்கணும்? நட்சத்திராவையும் செரியையும் பிரிக்கணுங்கிறது தான் இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமே. இப்போ இந்த லில்லிய பயன்படுத்தி நட்சத்திராவுக்கும் செரிக்கும் விவாகரத்தை வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் சூர்யாவுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி இவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற டைம்ல சூர்யாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து சூர்யாவை அந்த இடத்துக்கு வர வச்சு இப்படி ஒரு தப்பான பழிய செரி மேல போட்டு இவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. சரி, இந்த கேஸ் மூவ் ஆச்சுன்னா உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த காரணத்தை வச்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது தான் அவங்களோட பிளானே. ஏமா எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது? அப்புறம் என் பசங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் என்னதாம்மா தப்பு பண்ணேன்? வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. சரி, உனக்கு ஒன்னும் ஆகாது. இந்த சூர்யா, அபூர்வா இவங்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. லில்லி கிட்ட பேசி உண்மையை நான் வெளியில கொண்டு வரேன். அது ரொம்ப கஷ்டம் பூமி. அந்த அபூர்வா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா நீங்க என்ன வெளில கொண்டு வரதுக்கான அந்த முயற்சியில அவங்க எப்படியாவது உங்களை தடுக்கணும்னு தான் பாப்பாங்க. அபூர்வாத்தையை எதிர்த்துட்டு உங்களால என்ன காப்பாற்ற முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? உன்னை அப்படி விட சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரலப்பா. இப்ப என்ன ஒருத்தரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ககன் அண்ணன். ஆனா உங்க அண்ணன் இப்ப பூமி கிட்ட தான் பேசுறதே இல்லையடா. ஆமா மாமா, என்னால இப்ப அவர்கிட்ட பேச முடியலனாலும் உங்களால கண்டிப்பா அவர்கிட்ட பேச முடியும். அவரால மட்டும்தான் செரிய வெளியில கொண்டு வர முடியும். ஆமாண்டா சரி, கண்டிப்பா ககன் உனக்காக வருவான். எப்படியாவது உன்னை வெளியே எடுத்துருவான். நீ ஒன்னும் கவலைப்படாத செரி. நாங்க லாயர் கிட்டையும் பேசியிருக்கோம். சரியா? சரி, நீ தைரியமா இருடா. ஜாக்கிரதையா இரு. போலாமா?